தேங்க்யூ. என்ன சார், வண்டி நின்னு போச்சா? பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அடடே, பக்கத்துல இங்க பெட்ரோல் பங்க் கூட இல்லையே. என் வண்டியில பெட்ரோல் இருக்கு, வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமே. பாலு, ஹெல்ப் ஹிம். தேங்க்ஸ் மேடம், சமயத்துல உதவி செஞ்சீங்க. என்னாச்சு? வண்டியில பணம் வச்சிருந்த காணும். எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? 80,000 ரூபாய். 80,000? என்ன சார் சொல்றீங்க? என் பணம் கூட இல்ல, கட்சிக்காரன் பணம். கோர்ட்டு கட்டணும், இன்னைக்கு தான் கடைசி நாள். அப்படியா? முதல்ல போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. சங்கர், அதுக்கு முன்னால ஜட்ஜ பார்த்து பணம் கட்டுறதுக்கு வேண்டிய டைம் கேளுங்க. கோர்ட் ஆரம்பிக்கிற நேரம் ஆச்சு. வாங்க. என்ன சொன்னார்? அவர் ரொம்ப கண்டிப்பானவராச்சே. பணம் கட்ட டைம் கொடுத்தாரா? எப்படியோ 3 நாள் அவகாசம் கொடுத்தாரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. நீங்க எல்லாம் இருக்கீங்கிற நம்பிக்கையினாலதான் நான் 3 நாள் டைம் வாங்கியிருக்கேன். ஆளுக்கு ஒரு 5,000 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்கன்னா அந்த 80,000 நான் எப்படியாவது கட்டிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் எல்லாரும் போயிட்டாங்க. நீ மட்டும் ஏன் நிக்கிற? அவங்க கிட்ட பணம் இருக்குது, போயிட்டாங்க. என்கிட்ட மனசு மட்டும்தான் இருக்குது, நிக்கிறேன். சங்கர், ராமர் சேது அணையை கட்டும் போது அணில் கூட மணல் கொண்டு போச்சான். அதே மாதிரி என்னால முடிஞ்சது இந்த 100 ரூபாய் தான். வச்சுக்க. முதுகுல 3 கோடு போடுறியா? அணிலுக்கு ராமர் போட்ட மாதிரி. நேற்றுக்கு வந்து கேட்டிருக்க கூடாது. இல்லன்னு சொல்லாம டப்புன்னு தூக்கி கொடுத்திருப்பேன். இப்பதான் இன்னைக்கு காலையில தான் என்னோட பொண்ணு வந்து வைர நெக்லஸ் வேணும்னு கேட்டா. 50,000 ரூபாய் அப்படியே தூக்கி கொடுத்துட்டேன். கை செலவுக்கு 1000 2000 வச்சிருக்கேன். பையில பணம் இல்லாம நான் வெளியே கிளம்புறது இல்ல, தெரியுமோ? நான் பையில பணத்தை வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறது இல்ல, தெரியுமோ? ஏதோ தவறு பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீ ஓரி படிக்காதீங்க, நான் வரேன். இந்த 80,000 ரூபாய் சங்கரம் பறி கொடுத்திருப்பான்னு நீ நினைக்கிறியா? அட இல்லப்பா, பெரிய தொகையை பார்த்ததும் பெரிய மனுஷன் மனசு மாறி போச்சு. தங்கச்சி கல்யாணம் வேற தரையை நட்டுச்சு. சரிதான் போடான்னு சரி கட்டிட்டேன். இல்லன்னா 80,000 ரூபாய் பணத்தை கார்ல வச்சுட்டு மனுஷன் அவ்வளவு அலட்சியமா இருந்திருப்பாரா? பேத்தல் பேத்தல். சங்கரம் பேச்ச ஜட்ஜு நம்ப, நாம நம்ப முடியுமா?